ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதே மாதிரி ஐடியா தான் இது. ஸோ இப்போ எனி ரேண்டம் நம்பர் இன்டூ சம்திங் ஷுட் கிவ் யூ த சேம் ரேண்டம் நம்பர். ஸோ அந்த ஐடியா தான் மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டியோட கோர் ஐடியாவே. ஸோ சம் ரேண்டம் நம்பர் டைம்ஸ் சம்திங் ஷுட் கிவ் யூ த சேம் ரேண்டம் நம்பர். ஓகேவா? ஸோ இதான் மெயின் ஐடியா. ஸோ இதை மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டினாலே இந்த நம்பர் தான். ஸோ பேசிக்கா இந்த நம்பர் நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா அதான் மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ இதான் பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறேனே, சப்போஸ் 1008 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1008 இன்டூ சம்திங் ஷுட் கிவ் யூ 1008. அதே மாதிரி சம்திங் இன்டூ 1008 ஷுட் கிவ் யூ பேக் 1008. ஸோ இந்த சம்திங் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அது என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒரு 2 செகண்ட் டைம் தரேன். கரெக்டா இருக்கும். ஓகே, ஆக்சுவலா ஆன்சர் வந்து 1 தான். ஸோ 1008 இன்டூ 1நாலும் சரி, 1 இன்டூ 1008நாலும் சரி, உங்களுக்கு ஆன்சர் வந்து 1008 கிடைச்சிடும். இன்ஃபேக்ட் எனி ரேண்டம் நம்பருக்கு இந்த லாஜிக் பொருந்தும். So any random number into 1 gives you the same random number. So any number into 1 gives you the same number. So 1 is the multiplicative identity of any number. Okay வா? So 1 தான் multiplicative identity ன்னு சொல்லுவாங்க. So இப்ப டிவிஷனுக்கு ஐடென்டிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா இப்ப 6 divided by 1 னா உங்களுக்கு 6 கிடைக்குது. ஆனா 1 divided by 6 னா உங்களுக்கு 6 கிடைக்குதா? கண்டிப்பா இல்ல. 1 divided by 6 னா 1 by 6 அவ்வளவுதான். ஸோ இப்போ அதே இது லாஜிக் எல்லா இடத்துக்குமே அப்ளை ஆகும். இப்போ 7 divided by 1னா உங்களுக்கு 7 கிடைக்கும். ஆனால் 1 divided by 7னா உங்களுக்கு 1 by 7 கிடைக்கும். இட்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 7. ஸோ கிளியர்லி தீஸ் டூ ஆர் நாட் ஈக்குவல். ஆனால் நம்ம மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படி இல்லை. 1008 இன்டூ 1நாலும் 1008 தான், 1 இன்டூ 1008நாலும் 1008 தான். ஸோ அதான் கீ டிஃபரன்ஸ். மல்டிபிளிகேட்டிவ் அதாவது இன்டூ 1 பண்ணீங்கன்னா உங்களுக்கு போத் சைட்ஸ் ஒர்க் ஆகும். டிவைடட் பை 1 பண்ணீங்கன்னா உங்களுக்கு போத் சைட்ஸ் ஒர்க் ஆகாது. ஏன்னா 6 divided by 1னா 6 கிடைக்கும். ஆனா 1 divided by 6னா உங்களுக்கு 1 by 6 வரும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. நான் மறுபடியும் கிளியரா சொல்றேன். இப்ப 6 into 1 equal to 6. 1 into 6நாலும் 6 தான் வரும். இப்ப 6 divided by 1னா உங்களுக்கு 6 கிடைக்கும். ஆனா 1 divided by 6னா உங்களுக்கு 6னா வருது? கண்டிப்பா இல்ல. 1 by 6 தான் வரும். ஸோ இதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ 1 is the multiplicative identity. டிவிஷனுக்கு ஐடென்டிட்டி கிடையாது, சப்ட்ராக்ஷனுக்கும் ஐடென்டிட்டி கிடையாது. அவ்வளவுதான். அடிஷனுக்கும் மல்டிபிளிகேஷனுக்கும் மட்டும்தான் ஐடென்டிட்டி இருக்கு. ஏன்னா போத் ஆர் கம்யூட்டேட்டிவ். டிவிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் ஐடென்டிட்டி கிடையாது, சின்ஸ் தே ஆர் நாட் கம்யூட்டேட்டிவ். அவ்வளவுதான். இது புரிஞ்சுக்கிட்டா கேம் ஓவர். ஸோ அடுத்த வீடியோ நம்ம இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணலாம்.